Hey viewers, welcome to Let Exam channel. நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல சக்கரை பொங்கல் அதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா பச்சரிசி 2 கப்ஸ்க்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 200 கிராம்ஸ்க்கு பச்சரிசி. பாசிப்பயிறு பாத்தீங்கன்னா 3/4 கப் எடுத்துர்க்கேன். 100 கிராம்ஸ் எடுத்துர்க்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் மொத்தம் இப்போ நம்ம வந்து 3 கப்ஸ் அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 கப்ஸ் எடுத்துருக்கோம். அதில் டபுள் பார்த்திங்கன்னா 6, ஆனால் நம்ம வந்து 8 கப்ஸ்க்கு வாட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். அதான் மெஷர்மெண்ட்டு 8 கப்ஸ் வாட்டர் எடுத்துகிட்டு 1 கப் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியும் அந்த பாசிப்பயிரும் வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுட்டு வேக வைக்க போகிறோம். வெல்லம் பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் அதில் போடுறேன். ப்ளஸ் அந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸஸாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அரிசி வெந்த உடனே நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் அது வேகட்டும், கொஞ்சம் நல்லா குழையட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேனில் இப்போது முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கிறோம். அதுக்காக நெய் எடுத்துருக்கோம். ஸோ நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முந்திரி இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட திராட்சையும் போடக்கூடாது, போட்டால் தீஞ்சு கருகி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் எடுத்து கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். முந்திரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து ட்ரை கிரேப்ஸு பிளாக் கலர் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே அரிசியும் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி. ரொம்ப சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். See you all in the next video. Until then, stay safe, stay tuned, and bye-bye.